ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா ராஜஸ்தான் ரயிலில் ஜோத்பூர்லேருந்து இங்கே கிளம்பிகிட்ருக்கோம். எங்கேனா ஜெய்சல்மர் போயிட்டுருக்கோம். ஸோ ஜெய்சல்மர் போயிட்டு ஐயோ லக்கேஜ்லாம் இருக்கனால ரொம்ப பொறுமையாக தான் விட வேண்டியது இருக்குது. ஸோ ஜெய்சல்மர் போய்ட்டு ஜெய்சல்மரில் நாளைக்கு ஃபுல்லாக ஜெய்சல்மர் தான். அண்ட் நாளாக கழிச்சு 10th ஸ்டே எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். நாளைக்கு எப்படிங்கிறத பார்த்துட்டு நாளாக கழிச்சு 10th ஸ்டேக்கு எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும் கைஸ். ஸோ ஜோத்பூர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஆனால் என்னால் அந்த ப்ளூ சிட்டி தான் கேட்க முடியல. இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டேன், அவங்களுமே ஒரு சில கெஃபே மட்டும்தான் அப்படி இருக்குது, மற்றபடி பெருசாக இங்கே ப்ளூ சிட்டினா அந்த கண்ட்ரோல்டாக அந்த ஏரியா மட்டும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 2-3 வீடு இருக்கும், ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு வீடு இருக்கும், அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மீடில் சொல்கிறாங்க. பார்த்தோம், ஒரு சில இடத்துல இருந்துச்சு ப்ளூ கலர் வீடு. ஆனால் வந்து அந்த நம்ம படத்தில் பார்க்குற அளவுக்கு இல்லை. நான் உங்களுக்கு ஆனால் அந்த வீடியோஸ் நீங்கள் நேற்று பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் ஆக்சுவலாக ஃபோர்ட்டு கீழே தான் அந்த ப்ளூ சிட்டி, மெஹங்காரா ஃபோர்ட்டா சம்திங் மெஹங்காரா ஃபோர்ட்டுக்கு கீழே தான் அந்த ப்ளூ சிட்டி. ஸோ அங்கேயே ஃபோர்ட்டுக்கு மேலே இருந்து பார்த்தா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 4 வீட்டுக்கு ஒரு வீடு அந்த மாதிரி தான் அப்படி தான் இருக்குது. ஸோ ஆனால் மேபி ஒரு சில கெஃபே வேணால் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி ப்ளூ சிட்டி அவ்வளோதான், நமக்கு ப்ளூ சிட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நேற்று ஃபோர்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ ஜோத்பூரை முடிச்சுட்டு ஜோத்பூரில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 பிளேஸ் தான், அதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் ஜோத்பூர் சிட்டியும் நல்லா தான் இருக்குது, கைண்ட் ஆஃப் ஒரு குட் சிட்டி. என்ன எப்பவும் போல் எல்லா பக்கம் டிராஃபிக் தான் அதிகம். பெங்களூர் கம்பேர் பண்ணுறதுக்கு டிராஃபிக் நிறைய இருக்கான்னு கேட்டால் இல்லை, பெங்களூர் கம்பேர் பண்ணுறதுக்கு டிராஃபிக் கம்மி தான் இங்கே. ஆனால் வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க, அதான் டென்ஷன் ஆகுது. சும்மா ஆளே இல்லாட்டி ஹாரன் அடிச்சுக்கிட்டே தான் போவான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நைஸ் சிட்டி. உனக்கு ஜோத்பூருக்கு ஒரு குட் பை. இதுக்கப்புறம் ஜோத்பூருக்கு எப்போ வருவோன்னு தெரியாது. ஸோ நம்ம இப்போ அடுத்த கட்ட வந்து கோல்டன் சிட்டி ஜெய்சல்மர் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து உதய்பூர் வந்து லேக் சிட்டி. ஸோ அந்த பெரிய லேக் இருக்கும், அதுதான் லேக் சிட்டி. அதுக்கப்புறம் நம்ம ஜெய்ப்பூர் வந்து பிங்க் சிட்டி. ஸோ ஜோத்பூர் வந்து ப்ளூ சிட்டியா, இப்போ ஜெய்சல்மர் வந்து கோல்டன் சிட்டி. ஸோ 3 கலர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சிட்டிஸ்லாம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் கைஸ். சரி, நான் அப்படியே போயிட்டு இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 260 கிலோமீட்டர்ஸ்னால சரி ஓகே 250 கிலோமீட்டர்ஸ் தான் சொல்லி தான் பொறுமையாக கிளம்புனேன். இப்போ டைம் நமக்கு அரைவல் பார்த்திங்கன்னா 2:45 காட்டுது. நம்ம ஒரு 3-4-5 கிட்ட அரைவல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அரைவல் ஆகிட்டு எப்போ போல் ரூம் எடுத்துகிட்டு நாளைக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு நாளாக கழிச்சு 10th ஸ்டே கிட்ட சாண்டூம் கிட்ட போகணும். ஸோ அந்த ஒட்டக சஃபாரி அதெல்லாம் போகணும். ஒன்றும் ஆசை, பார்ப்போம் எவ்வளோ என்ன பட்ஜெட் ஆகுதுன்ட்டு. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் போகும், இல்லை போய் தான் ஆகணும். ஏன்னா திருப்பி நம்ம இங்கே வருவோமான்லாம் தெரியாது. ஆனால் வந்து இருக்கிறப்பவே அந்த சிட்டியை வந்து என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கிளம்பணும். ஸோ இப்போ வரைக்கும் எல்லா சிட்டிலையுமே நான் அப்படி தான் கிளம்புறேன். உதய்பூரை நான் மிஸ் பண்ணுறேன். ஜெய்ப்பூரும் ஜோத்பூரும் கம்பேர் பண்ணும்போது நான் உதய்பூரை கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு நல்ல சிட்டி. ஆக்சுவலாக டிராஃபிக் என்ன தான் இருந்தாலும் ஓகே, இட்ஸ் எ குட் சிட்டி. ஸோ கைஸ், இதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு செம்ம பசி பதிக்குது. ஸோ சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன் கைஸ். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சு லாக் பண்ணுறேன். என்ன சும்மா ரோட்டை சுற்றிட்டு இருக்கு? நம்ம ஒரு மாடு மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க. அரே பையா இதர் ஆவோ. பையா ஏன் அவ்வளோ கூட்டம்? பாத யாத்திரை யாராவது வராங்களா? கன்ஃபார்ம் பாத யாத்திரை தான். ஜெய்சல்மர் வரைக்கும் நடந்தே போவாங்களா தெரில. பார்த்தீங்கன்னா நமக்கு 159 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் ஜெய்சல்மருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 1:30.
எனக்கு என்னமோ இப்போவே நான் டெசர்ட்குள்ளே என்ட்ரு ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சாண்ட் டெரைன்ஸு அப்படி மாறிடுச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் சேஞ்ச் ஜோத்பூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு. அப்படி எல்லா விஷயம் இருக்குது, எல்லா மண்ணும். நம்ம ஊரில் அந்த செம்மண்ணும் இது மண்ணு கலந்து தான் இருக்கும். ஆனால் இங்கே ஃபுல்லாகவே எல்லா மண்ணு தான் இருக்குது. நான் வரேன். டெசர்ட்டுக்கு இன்னும் கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 100 கிலோ 150 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இப்போவே வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெரைன். இது நல்ல அசுரன் படத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஃபைன் நடக்குள்ள அசுரனில் அதே மாதிரி அந்த இடம் மாதிரி இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ரெட் சாண்டு, இது கொஞ்சம் எல்லா சாண்டாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டட் ஃபார் ஜெய்சல்மார். ஏன்னா அந்த டெரைனே டிஃப்ரெண்ட் டெரைனா. நம்ம இது வரைக்கும் அந்த டெரைனில் இருந்ததே கிடையாது. மேபி டெசர்ட் நம்மளை வந்து ரொம்ப ட்ரெயின் கூட பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெரைன். அது நல்ல டெரைன். போகலாம், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து 3:50 4 o'clock ரீச் ஆகும்னு சொல்லுது. அந்த மண்ணே அப்படி அந்த பீச் மண்ணலாட்டம் இருக்குது, சாதா மண். இவ்வளோ நேரம் மண்ணு தான் மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போ ரோடே மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. எனக்கு இங்கே கருப்பு கலர் ரோடே தெரில, ஃபுல்லாக மஞ்சள் கலர் ரோடு தான் தெரியுது. இது உண்மையில மஞ்சள் கலர் ரோடா இல்லை ஆயிடுச்சு அப்படி கலருக்கு? வர கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் மஞ்சள் கலர் ரோடு தான். டிபிக்கல் ராஜஸ்தானாக மாறிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த கைண்ட் ஆஃப் வில்லேஜஸ் இருக்கும்ல, அது எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. கைஸ் இப்போ ஒரு போர்டு போச்சு. என்ன போர்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு போர்டு போச்சு. அது என்ன போர்டு தெரியுமா? ஸ்டார்ட் ஏர்லி, டிரைவ் ஸ்லோலி, பி கேர்ஃபுல்னு ஓடுச்சு. இதுக்கு முன்னாடி போன போர்டில் டிரைவ் வித் காஷன், ராபர்ஸ் அகேடுன்னு வருது. எனக்கு புரியலை. இவ்வளோ ஓப்பனாக போர்டு வச்சு ராபர்ஸ் அகேடுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அவ்வளோ சேஃப் இல்லாமல் இருக்குது இந்த ரோடு. எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு காலையில் எதுவும் இருக்காது நம்புகிறோம். நைட்டு எப்படின்னு தெரில. நைட்டு அதனால தான் நான் வந்து சீக்கிரமாக ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி பகலில் ட்ராவல் பண்ணேன். இங்கே ஜோத்பூரும் சரி, இங்கேயும் சரி, ஜெய்சல்மாரும் சரி, பகலில் ட்ராவல் பண்ணுறான்னு தான். கிலோமீட்டர்ஸ் கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படிங்கிறது தான். காலையிலே கிளம்பலாம். இங்கே எல்லா கடையிலுமே அந்த கேஜ் போட்டு வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலுமே ஃப்ரண்டில் அந்த கேஜ் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே பீப்புள்ஸ் எப்படின்னு தெரில. நம்ம தப்பாகவும் சொல்லக்கூடாது, தப்பாகவும் போர்ட்ரேட் பண்ணக்கூடாது. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. யாராவது ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதுனால மொத்த ஊருக்கே சேஃப் இல்லாத மாதிரி ஆயிடும். கல் கூட இங்கே வந்து கோல்டன் கலர். எனக்கு தெரிஞ்சு பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா இல்லை உண்மையிலே கல் பாருங்க. பெயிண்ட்லாம் அடிக்கல, கல் அப்படி தான் இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் குளம்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஓப்பன் லேண்டு, ஆனால் சூப்பராக இருக்குது இந்த ரோடு. கோல்டன் சிட்டினா கோல்டன் சிட்டி தான், உண்மையிலே கோல்டாக தான் இங்கே இருக்குது. ரெக்கார்ட் ஆகுது. ஸோ கைஸ், நம்மளோட ராஜஸ்தான் ரைடோட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ வெல்கம் டு ஜெய்சல்மர். இதுக்கப்புறம் போயிட்டு ரூம் தேடிட்டு, ஸோ இன்றைக்கி எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, நான் அந்த தார் டெசர்ட்டுக்கு தான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் எனக்கு டெசர்ட்டுக்கு. நான் செம்ம எக்ஸைட்டடு. எனக்கு வந்து என்ன பண்ணணுமோ இல்லையே, எனக்கு வந்து ஒட்டக குட்டியை பார்க்கணும். எனக்கு என்னமோ தெரியல, அந்த ஒட்டக குட்டி மேலே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஒட்டக குட்டியை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒட்டகமே இங்கே வந்து தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. லைக் ஜூவில் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து ரோட்டில் இல்லை வந்து இன்னும் பார்த்தேன், அதில் பார்த்ததே கிடையாது நான் அது ஒட்டகம். ஸோ அது ஒட்டகை பார்த்துட்டேன், ஆனால் வந்து ஒட்டக குட்டி அது எப்படி குட்டியாக இருக்கும், எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நான் பார்த்தே ஆகணும் அதை. ஸோ நம்ம போயிட்டு டெசர்ட்டில் போயிட்டு, இங்கே கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, டெசர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஒட்டக குட்டியை, ஆனால் வெளியே யாரும் இது பண்ண மாட்டாங்க, பண்ணையில் மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதான் நம்ம வந்து டெசர்ட்டில் போயிட்டு எங்கேயாவது இது இருந்துச்சுன்னா அதான் டெசர்ட்டில் போயிட்டு அந்த கொட்டாய் மாதிரி இருக்கும்ல, அதில் போய் கேட்போம் நம்ம வந்து ஒட்டக குட்டி காமிங்க அப்படின்ட்டு கேட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளோர். ஸோ கோல்டன் சிட்டினா கல் கூட கோல்டாக தான் இருக்குது இந்த ஊரில். பெயிண்ட் அடிக்கிற செலவு மிச்சம் எங்களுக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சிட்டி தெரியல, வெறும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது சிட்டிக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் வெளியே அந்தளவுக்கு பெரிய சிட்டியை தெரில. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்த சிட்டியுமே. நம்ம தான் நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும். அதான் வயசு இங்கே வர்றோம். இது என்னவா இருக்கும் நினைக்கிறேன், ஏதாவது குடோனாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒர்க் ஷாப்பாக இருக்கும். உள்ளே ஏதோ இருக்குது கஃபே, ரெஸ்டோ பாரு கஃபே பாருங்க. நல்ல ஒரு ஆர்கிடெக்டோட கட்டுறாங்க இங்கே பார்த்தீங்களா. ஒரு நார்மலாக ஒரு இதுதான் கூட ஆர்கிடெக்டோட தான் இருக்குது ஃபுல்லாக. அண்ட் இவங்களுக்கு இந்த பெயிண்ட் அடிக்க வேணாம், ஏன்னா கல்லே வந்து கோல்டு கலரில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கைஸ், நம்ம ரூம் போயிட்டு ரூம் தேடணும் ஃபஸ்ட்டு. சுதா சோத்தாப்பா ஏடா பேர் இது, வாயிலே நுழைய முடியுது. SODHA பாய்ஸ் பேலஸ்னு போட்டிருக்கு. ஃபுல்லாகவே கோல்டு கலரு. தன்யவாத் போயிட்டு வா அப்படின்றான். எல்லா பக்கமும் 5000 வைக்கிறான். கோல்டன் சிட்டி இப்போ வந்து சீசனால் எல்லா பக்கமே 5000 கேட்குறான் சாலிடாக. ஃபஸ்ட்டு ஒரு ரூம் போனோம், அதில் வந்து 6500 கேட்டான். அதுக்கப்புறம் 5000 மாறுறான். சரி நாங்கள் பார்த்துட்டு வரோன்னு சொன்னோம், அவ்வளோதான். இல்லை இங்கே பிங்க் சிட்டி ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. ப்ளூ சிட்டியவே காணும். ஆனால் இது கோல்டன் சிட்டி பக்கா கோல்டாக இருக்குது. அந்த சூரியனுக்கு மின்னுது கோல்டு சிட்டி. எல்லாமே ஒரு ஸ்ட்ரீட்லாம் கிடையாது, மொத்த சிட்டியுமே அப்படி தான் இருக்குது. எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்குது. நான் எடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ரூம் இதுதான். காரணம் ஆக்சுவலாக ரூம் என்ன நார்மல் ரூம் தான், ஆனால் எல்லா பக்கமுமே ஒரு 7000 கேட்குறாங்க.
இது ஆக்சுவலாக நான் வந்து 5000 பேசி வாங்கினேன். ரொம்ப நேரம் உட்காந்து பேசினது இப்போ தான் 5000 வந்தாங்க. ஸோ எனக்கு என்னமோ இது செம்ம காஸ்ட்லி மாதிரி நான் எடுத்ததுல இதுதான் வந்து காஸ்ட்லியான ரூம். ஆனால் சிட்டி சூப்பராக இருக்குது. சிட்டி வந்து சும்மா சொல்கிறேன், சிட்டி வந்து செம்மையாக இருக்குது. ஃபுல் கோல்டு, எல்லாமே கோல்டு. ஒரு சின்ன சின்ன ஸ்கூலு, போலீஸ் ஸ்டேஷன், மால் எல்லாமே கோல்டு கலரில் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டெசர்ட்டுக்கு தனியாக அது வந்து 10,000 கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரியல எவ்வளோ செலவாக போகுது. ஸோ இருக்குது பார்க்கலாம்.